பாரிஸ் கார்னரில் அந்த நேராக வந்து ஃபர்ஸ்ட் லைன் பீச் போகிற ரோடு ஒரு ட்ரையாங்கிள் புல் இருக்கும், புல் போட்டு ஃபென்ஸ்லாம் போட்டிருப்போம். அது கூட சைக்கிள் தூக்கி வச்சு இந்த சைக்கிள் கேரியரே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி 1960 ஒரு இன்னொரு பில்டிங் பாம்பே மியூச்சுவல் பில்டிங் இருக்குது, அந்த அட்மினிஸ்ட்ரேட் கேத்தலிக் சென்டர் சர்ச் இருக்குது, அந்த ரோடு லெஃப்ட் சைடில் வந்து ஹைகோர்ட். 3 மணி நேரம் காலையை ஒரு 7 மணிக்கு வந்து 3:30 மணி ஒரு 10 வந்த பாரிஸ் கார்னர். அக்டோபர் மாதம் 1962 3 மணி நேரம் வரைஞ்ச தெருவில் படுத்து வரைஞ்ச திருப்பதி ஏழுமலையான் கோயில். இந்த ஓவியம் வரதராஜ பெருமாள் கோயில். இது 3 மணி நேரம் இதை வரைஞ்சிட்டு நேராக போது அங்கே ஐயங்கார மிரட்டினேன், அந்த கோயில் விட்டாங்க, அப்படியா நீ வா இதை வரைஞ்சிக்க அப்படின்னு சொன்னான். ஒன்றா திரும்ப அனைவருக்கும் வணக்கம். தம்பி ட்ராட்ஸ்கி மருது நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எதிர்காலத்தில் வாழ்ந்துருக்காரு. நான் எப்போவோ வாழ்ந்து முடிச்சிட்டேங்க தோணுது. என்னுடைய ரொம்ப கடந்த காலமாக இருக்குது. அவர் அனிமேஷன் சொல்லி அசையாத உருவங்கள் அசையாததுக்கு அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணார், மாதக்கணக்கில் ஒர்க் பண்ணார் சொல்லும்போது பிரமிப்பாக இருக்குது. அதுபோல் ஏஐ பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்தையும் வீழ்த்திடுங்கிற மாதிரி பயத்தை அவர் சொன்னார். உண்மையிலே வீழ்த்திடு. சும்மா அவர் சொன்ன மாதிரி ஒரு 60 அடிக்கு 20 அடி ஒரு காது 2 ஜன்னல் கதவுன்னு சொன்னால் அதே வச்சு கொடுங்க, அப்போ நமக்கு வேலையில் இல்லை. இப்போ ஓவியம்லாம் ஃப்யூச்சர் என்ன போகிறாங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. ஓவியர் ஷியாம் இந்த மாதிரி ஒரு சொன்னால் ஏன்னா ஒரு அழகான பொண்ணு அழகான பையன் இந்த வயசில் ஒரு ராமர் சீதை வந்து இந்த மானை பார்க்குற மாதிரி மாடனாக வரைஞ்சி சொன்னால் உடனே அப்படிலாம் வரைஞ்சி கொடுக்குதாம்மா. அந்த வரைஞ்சி அனுப்புனார். எனக்கு பார்த்து பயந்துட்டேன். நல்ல விட நான் ஏதோ வேற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். இவரை வாழ்த்த வேண்டியது வந்து மதன் சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. நம்ம இந்த காலத்தில் மட்டும் இல்லை எதிர்காலத்துலேயும் வந்து ஓவியர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத இவர் தான் வாழும் உதாரணம். இவரை கடைப்பிடிச்சா போதும், வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அது நான் என்னுடைய ஏரியாவுக்கு போயிடுறேன். நமக்கு இந்தியாவினுடைய ஒரு ஓவியக்கலை சிற்பக்கலை அடையாளமாக நமக்கு இருக்கிறது அஜந்தா எல்லோரா ஓவியங்களும் சிற்பங்கள் தான். அது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து இருந்த ஒரு பகுதி. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோயில் வந்து கிபி 1006 ஆரம்பித்து 1010 வந்து பிரதேச ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த காலகட்டங்களில் இந்த நம்ம கும்பிடக்கூடிய எல்லா சாமிகளை உருவாக்கி வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரைஞ்சாடு ரவிவர்மா. 1848 பிறந்து 1906 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர். இப்போ நம்ம ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் வசதியான விட்டு பூரா நம்ம லக்ஷ்மி சரஸ்வதி படம்லாம் பார்த்தீங்கன்னா பூரா ஒரிஜினல் வந்து ரவிவர்மா வரைஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மறுமலர்ச்சி காலங்கிறதுல வந்து லியோனார்டோ டாவின்சின்னு மோனாலிசா ஓவியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வரைஞ்சவர் மைக்கேலாஞ்சலோலாம் 15ஆம் நூற்றாண்டு ஓவியர்கள். 16ஆம் நூற்றாண்டில் பீட்டர் பால் ரூபன்ஸ்னு ஃபுல் ஃபிகர் வரையில அவன் பெரிய அத்தாரிட்டியாக இருந்திருக்கான். ரொம்ப போர்ட்ரேட் வரையில ரெம்பரண்ட்டுக்கு இணைய ஆட்களே அவன் 17ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் தஞ்சாவூர் கோயிலும் அழகு, தாஜ்மஹால் அழகு, அதுக்காக ஈஃபில் டவரும் ஒப்பேரா ஹவுஸ் சிட்னியில் இருக்கிற அது அழகுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அந்த காலத்து ஓவியங்கள் அழகு, இந்த காலத்து ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் அழகு. அது மாதிரி எங்களையும் நீங்கள் ஏற்றுக்குங்க, நீங்கள் மருதும் ஏற்றுங்க. அவர் ரொம்ப நவீனமான ஆடு, நான் பழைய காலத்து ஆடு. அதனால் எங்கள் ஓவியத்தையும் ஏற்றுக்குங்க, அவரையும் ஏற்றுக்குங்க. இந்தியா பூரா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற ஓவியர்கள் வந்து அதை நான் ஆக்டிவான ஓவியர்கள் நான் வரைதை நிறுத்தி 50 வருஷமாக ஆகிப்போச்சு. ஆக்டிவாக இருக்கிற ஓவியர்கள்னு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணி கார்ட்டூன் எடுத்தாலும் சரி, இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணாலும் சரி, அன்வேஷன் எடுத்தாலும் சரி, மாடர்ன் ஆர்ட் எடுத்தாலும் எல்லாம் மொத்தமாக எடுத்திங்கன்னா 100 பேர் கூட தராது. ஒரு 120 பேர் கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து 100 ஓவியர்னா நீங்கள் கொண்டாட வேண்டாமா? அட்லீஸ்ட் கொண்டாடுறதுக்காக மருது கொண்டாடுறதுக்காக உங்களுக்கு
நடராஜன் குரூப் போஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து பிஎஸ்சி காலேஜில் காம்பசிட் மேத்ஸ் எடுத்து என்ஜினியரிங் போகலான்னு போது எங்கள் கிராமத்து வாத்தியார் வச்சுட்டு உனக்கு ஓவியம் நல்லா வரும், நீ அந்த கலைக்கு போகணும்னு சொல்லி அப்புறம் அதனால தான் ஓவிய கலை படிக்கிறதுக்கான சென்னை வந்தேன். அவர் சொன்ன மாதிரி இந்த உழைப்பாளர் சிலை நீங்கள் பார்த்துப்பீங்க பீச்சில் இருக்கிற அந்த உழைப்பாளர் சிலையும் காந்தி சிலை செஞ்சவர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரின்னு ஒரு சிற்பி ஓவியர். அவர் காலத்தில் நான் ஓவியக்கல்வியில் சேர்ந்துக்க வேண்டியது 1 வருஷம் லேட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஓவியக்கல்வியில் அவர் தான் பிரின்சிபலாக இருந்தவர். அதுக்கப்புறம் பணிக்கல்வி காலம் வரும்போதே மாடர்ன் ஆர்ட் வந்துடுச்சு. மாடர்ன் ஆர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா வின்சென்ட் வேன் கோ வந்து நிறைய அனிமேஷனாக வருது. வின்சென்ட் வேன் கோன்னா மாடர்ன் ஆர்ட்டோட தந்தை பிக்காசோவில் பின்னாடி வராது. அவர் மிகப்பெரிய ஓவியர். அவர் பிக்காசோ அளவுக்கு வந்து வசதி பண்ணிக்கிட்டாடு நீண்ட கால வாழ்ந்த ஆட்கள் யாருமே இல்லை. அந்த தாக்கம் வந்து ஓவிய கல்வியில் படிக்கும்போது பணிக்கர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி அந்தோனி தாஸ், சந்தானராஜ், தனபால் மாஸ்டர்லாம் வந்து எங்கள் காலகட்டத்தில் வாத்தியாராக இருந்தவங்க. அவருக்கு கூட நான் வந்து பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மாடர்ன் ஆர்ட் ஓவியக்கல்விக்கு வந்துட்டால் கூட அகாடமிக் ஓவியங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற ஆசிரியர்கள் அங்கே இருந்தாங்க. பிபி சுரேந்திரநாத் இருந்தார், ஜிடி பாலராஜ், அருள்ராஜ்னு அந்த காலத்தில் இந்திய அளவில் லேண்ட்ஸ்கேப்ஸில் வளர பெரிய அத்தாரிட்டிஸ் இருந்தாங்க. அதே மாதிரி சுரேந்திரநாத் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவார். அதாவது நான் ஒரு பெக்குலராக டீல் பண்ணேன். அதாவது நவஇந்தியா பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் படங்களை நீங்கள் வரைந்து அனுப்புங்கள், நல்ல ஓவியத்தை பேரோடு பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. சந்தோஷம் வந்திருக்கு அவங்க கிளாஸ்மேட்டு. நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே 3 வாரத்துக்கு சேர்த்தாப்புல என் படம் நவந்தியில் வருதுடா அப்படின்னு. என் சொந்தக்காரன் ஏன் இருக்கிறவன் எவனும் கிடையாது, நீ பாருன்னு சொல்லிட்டு முதல்ல சிவாஜி கணேசன் வந்து படுக்கை படிச்சுன்னு ஒரு மாறுவேஷத்துக்கு அதை வரைஞ்சி பேரை மாற்றி போட்டேன். என்னோட ஒரு பேர் காரா பழனிசாமி, காசி கவுண்டன் புதுன்னு அட்ரஸ் கொடுத்தேன். பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் டெய்சி ராணின்னு உங்கள் யார் பையன் ஒரு படம் வந்துச்சு 56 நீ யாருமே பிறக்கல, நம்ம ஆள் வச்சுருக்காரு அந்த பக்கத்தில், நம்ம பையன் கூட 56 பிறந்த படம் தெரியும் எனக்கு. 56 யார் பையன் போட்டு அது டெய்சி ராணின்னு ஒரு பொண்ணு பையன் பேச போடுது. அதை வரைஞ்சி கொடுப்பது பேரை மாற்றி போட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாலதண்டபாணி, சென்ட்ரல் லாட்ஜில் மாமாவை பொள்ளாச்சி அட்ரஸ் போட்டு அதையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் 3ஆவது நாள் வந்து சம்பூர்ண ராமாயணத்தில் பத்மினி படம், அந்த பத்மினி படத்தை வரைஞ்சி போட்டு அப்போ மெட்ராஸ் வந்து மோகன் ஆர்ட்ஸ் அப்ரண்டிஸாக இருக்கேன். கேஆர் பழனிசாமி 23 ஜென்ரல் பேலஸ் ரோடு சென்னைக்கு போட்டு அதையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை 3ஐயும் பார்த்து அப்போ தான் பேனா நண்பர்கள்னு ஒரு காலகட்டம், அது பென் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு காலகட்டம் 1960 அந்த கலாச்சாரம் வந்தது. இதை வந்துட்டு ஒரு பையன் லெட்டர் போட ஓவியங்கள்லாம் பார்த்து லெட்டர் போட்டு எங்கள் ஊருக்கு போய் எங்கள் அம்மா திருப்பி அனுப்பி வந்துச்சு. இல்லைப்பா 3 நான் தான் வரைஞ்சோன்னா, ஐயோ நீ எப்படி நான் பேர்லாம் மாற்றி போட்டு நான் தான் பண்ணேன். எனக்கு ஸ்பாட் பெயிண்டிங் வரணும்னு ஆசையாக இருக்குது, நான் காஞ்சிபுரம் எங்கிட்ட வசதியெல்லாம் கிடையாது, வந்து அவங்க ஊரில் ஓசி தங்க வச்சுக்கிறேன், கண்டிப்பாக வாங்க அப்படின்னா. ஒரு 1960 61 நினைக்கிறேன், 61 ஒரு லெட்டர் போட்டு காஞ்சிபுரத்துக்கு 25 வருஷம். இது வேற உலகம். இப்போ இவங்கெல்லாம் வந்து கிரியேட்டர்ஸ் உட்காந்துட்டே பிரம்மா மாதிரி, அவன் வந்து சொர்க்கத்தையும் படைப்பாங்க நரகத்தையும் படைப்பாங்க. அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. நான் வந்து இருக்கிறத அப்படியே பண்ணுறாள். காஞ்சிபுரத்துக்கு லெட்டர் போட்டால் நீ உடனே புறப்பட்டுவான்னு சொன்னான். உடனே காலையில் மஃப்சில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ராக்காலேஜ் பின்னாடி இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் 6:45 பஸ் ஏறினேன். கரெக்டாக 8:30 மணிக்கு காஞ்சிபுரம் போச்சு. போய் 490 காந்தியில் வச்சு சின்ன காஞ்சிபுரம் 491 ஒரு சைக்கிள் ஷாப் பிடிச்சி நேராக போனேன். துர்சாமுகியார் அண்ட் சன்ஸ் அப்படின்னு போர்டு போட்டுருந்தது. போனேன், சார் இங்கே துறை சவுந்தரராஜன், நீங்கள் யாருங்க? நான் மெட்ராஸ். ஐயோ நீங்கள் தானே கட்டி பிடிச்சி விஸ்வநாந்தியார் கோபடிச்சவங்க கட்டி பிடிச்சி மொத்தம்லாம் கொடுத்து நீங்கள் வாங்க நீங்கள் தங்கி சொல்லி 3 நாள் அவங்கள்ட்ட ஓசியில் தங்கி ஓவியங்கள் வரைஞ்சேன். அந்த ஓவியத்தில் இப்போ சும்மா சாம்பிள் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அங்கேயே வந்து வரராஜ பெருமாள் கோயில் இருக்குது, ஏகாம்பர ஈஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கேயே சைவ வைணவ பிரச்சனை இருக்குது. நான் முதல் நேராக ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனேன். போய் இது மாதிரி கோயில் படம் வரைய சொன்னேன். படம் வரைகிறீங்களா, மெட்ராஸ் வரைங்களா, தென்னை மரமெல்லாம் காயுது, உங்கள் பிரின்சிபால் சொல்லி தண்ணி வர சொன்னாங்க. ஏங்க மெட்ராஸுக்கு பிரின்சிபாலுக்கு இங்கே தென்னை மரம் தண்ணி வர சம்மந்துருக்குங்களா, நீ வெளியே போடான்னு சொல்கிறப்ப இப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே வரராஜ் பெருமாள் ஒன்று சொல்ல படம் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சோம்னா நேராக அங்கே போனேன். நீங்கள் தான் விட மாட்டேங்க, விட்டா அவன் விட்டாங்க, சரி வான்னு சொல்லி நாங்கள் விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 2-3 ஓவியம் வரைஞ்சேன். அது ஒரு சின்ன பொடி காமெடி இருந்துச்சு. ரகுராமன் ஓவிய கல்வியில் சந்தோஷம் யார் பார்த்து ரகுராமத்துக்கு 2 வருஷம் தான் படித்து கட் ஆகிட்டான். காஞ்சிபுரத்து பையன் ரகுராமன்.
அவன் கல்யாணம் அன்னைக்கு டே கல்யாணத்துக்கு வா, நம்ம ஏகாம்பரத்து கோயிலுக்கு போகிற படம் வரைஞ்சிட்டு நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். போய் படத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்ல ஞாபகத்தையும் பாட்டக்குலாம் வந்து ஆரம்பிச்சு நிறுத்த முடியாது, அது வேற உலகம். அது ஆயிட்டு போயிட்டுன்னா பாதி படம் வரைஞ்சிட்டு போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹனிமூனை பிடிச்சி அப்புறம் கூட கண்டிப்பாக பண்ணலாம். பாட்டக்கெல்லாம் பண்ண முடியாது, வரைஞ்சா அப்படியே பிடிச்சாங்க. ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் வரைய போயிட்டு இருந்து முடிக்கும் போது கிட்டத்தட்ட 12 மணி போயிட்டு முகூர்த்த முடியிருக்கும். ஐயோ போனால் திட்டுவானேன்னு சொல்லிட்டு மொத்தத்தை கையில் வச்சுருக்கேன் 25 ரூபா, 4 நாளுக்கு செலவு, போக்க ஒரு பஸ் 25 ரூபா, அப்படியே செலவாகி போய் 2000 ரூபா கையில் இருக்குது. ஊருக்கு போகிற பஸ்ஸு தந்தி எடுக்க போய் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டேன், சார் இது மாதிரி தந்தி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா. அது 2000 ரூபா ஆகும் சார். பக்கத்தில் இருக்கான பக்கத்தில் இருந்தாரு, டெல்லியில் இருந்தாரு, சரி ரேட்டு தான் அப்படின்னா. அப்புறம் 2000 ரூபாயை வந்து இப்போ நான் தந்தி அடிச்சுட்டுனா ஊருக்கு போக முடியாதுன்னு நம்ப மாட்டேங்க, தந்தி அடிக்கவே இல்லை. அந்த மட்டும் ஊருக்கு வந்துட்டேன். அப்படி தஞ்சாவூரில் காஞ்சிபுரில் வந்து 2 ஓவியத்தை போல காட்டினேன். இந்த ஓவியம் வரதராஜ பெருமாள் கோயில், இது 3 மணி நேரம் அதை வரைஞ்சேன். வரைஞ்சிட்டு நேராக போது அங்கே ஐயங்காரை மிரட்டினேன், ஐயோ அந்த கோயில் விட்டாங்க, அப்படியா நீ வா இதை வரைஞ்சிக்க அப்படின்னு சொன்னான். ஒன்றா திரும்ப அடுத்த நாள் போய் ஏகாம்பரேஸ் கோயில் இது பிரகாரம் இது பாருங்க. இந்த படம் வர்றதுக்கு 3 மணி நேரம் பாட்டு வந்து வரைஞ்சி இது வரைஞ்சி முடிக்கும்போது ரகுராம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், ஹனிமூன் போயிட்டான். அவனுக்கு தந்தி அடிக்க முடியல. திருப்பதிக்கு கருட உற்சவம் ரத உற்சவம்ன்ற எனக்கு திருப்பதிக்கு போனேன். எங்களுக்கு இந்த குவார்டர்லி ஆஃப் லீவு தான் இங்கே போக முடியும். அப்போது இங்கே வந்து ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் திருப்பதி தேவஸ்தானம் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போய் லெட்டர் வாங்கிட்டு போனால் சத்தத்தில் ஃப்ரீயாக தங்க விடுவோம். சந்தோஷம் நீ வந்து இடம் நீ வரலையா, சேனாவில் இருந்தாங்க. நேராக வந்து தேவஸ்தானம் லெட்டர் ஒன்று வாங்கிட்டு நேராக போனோம். கருட உற்சவம் ரசிக்கப்பட்டேன்னா உங்களுக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கு மொத்த கூட்டம் திருப்பதி இருக்கும். நான் கீழே போனால் பாலாஜிபம்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் அப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு லொக்கேஷன் பார்க்க போனோம். அந்த மொட்டை கோபுரம் போகக்கூடிய செருப்பில் இருந்து போச்சு. அப்புறம் நேராக எல்லாம் போயிட்டு ஒரு 3 நாள் அந்த ஸ்டே அங்கே கீழ்த்திருப்பதியில் சத்தம் அடித்து தங்கிட்டோம். மேல் திருப்பதி போனோடனே ஒரு சும்மா ஒரு க்யூ வந்து ஒரு 4 ரவுண்டு நிற்கிது. ஒரு ஃபல்லாக நேரத்தில் 3 ரவுண்டு நிற்கிது. இந்த 3 என்ன பண்ண கிட்டத்தட்ட அந்த கோயில் தர்ம தரிசனம் பார்க்க 4 ரவுண்டு கோயில் பாம்பு படுத்துக்கமா அப்படின்றாங்க. அதாவது இப்போ நான் நின்னீங்கன்னா இங்கே நீங்களே சமைச்சு சாப்பிட்டு நான் வந்து போனேன்னா இன்னைக்கு நீங்கள் தர்மதரிசனம் நாளானிக்கு காலையில் நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ள போகலாம். அப்போ என்ன கிரவுண்டு பார்த்துங்க. அப்புறம் பார்த்து வர வழியிலன்னு சொல்லி தர்மதரிசனம் ஜோ கீழே கொடுத்தாங்க, எங்கள் இடமே இல்லை பால் கூட்டத்துக்கு பாருங்க, தண்ணி எப்படி ஸ்பெஷலாக கொடுக்குறதுட்டாங்க. வேறு வழியில் நம்ப மாட்டேங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா சின்ன கூட்டம் அதிகமாக போன 150 பேர் இருப்பீங்க. ஒரு 1,00,000 பேர் மேலே வந்து எப்படின்னு நினச்சிப்பாங்க. 1,00,000 பேர் இருக்கும்போது கால் கடி இடற மாதிரி தெரிஞ்சு கீழே கொஞ்சம் பார்த்தா ஒரு கால் கடி படுத்துட்டான். அப்படி சேனாவிட்டே நீ படுறா அப்புறம் சொல்லிட்டு 2 பேரும் சந்தையிலே படுத்துட்டு நம்ப மாட்டேங்க. அந்த மேல் திருப்பதியில் மொத்த இடத்துல திறந்த வழியில் மக்களோட மக்களாக படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்து கைப்பம் பழித்து குடிச்சிட்டு நாங்கள் போய் காலையில் அக்டோபர் மாதம் 1962 3 மணி நேரம் வரைஞ்ச தெருவில் படுத்து வரைஞ்ச திருப்பதி ஏழுமலையான் கோயில். அப்புறம் திருவண்ணாமலைக்கு ஒரு லீவில் போனேன். திருவண்ணாமலை வந்து 1963 ஒரு பிளான் பண்ணோம். திருவண்ணாமலை வந்து போகும்போது வழக்கம் போல ஓசிக்கிறேன். ஊர்லேருந்து 87 ரூபா பணம் அனுப்புகிறாங்க. அதில் நீ மாதம் பூரா ஓட்டிக்கணும். அப்போ நீ எப்படி சௌரியமாக ராஜாமல் தங்குவியா? திருவண்ணாமலைக்கு போனால் எங்கே போகலாம்னா எங்கள் பாப்பா சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்ச சத்திரம் ஒன்று இருக்குது, விருந்த நாடா சத்திரம், அங்கே தங்கிக்கலாம். நேராக லெட்டர் கொடுமான்னு நேராக லெட்டர் வாங்கிட்டு நேராக கொண்டு போய் லெட்டர் கொடுத்தேன். லெட்டர் கரெக்டு அங்கிட்டு மேலே போய் சேங்ஷன் பண்ணி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள தண்ணி கிடையாது, படுத்துக்கலாம் நீங்கள், தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, பண்ணிக்கிட்டு நம்ப மாட்டேங்க. அது கொண்டு போய் பையை மட்டும் வச்சுட்டு திருப்பதியில் நீங்கள் திருவண்ணாமலை லோக்கலாக யாராக இருப்பீங்க, தென்கிழக்கு பகுதியில் ஒரு குளம் இருக்குது. ஊருக்குள்ள 4 குளம் இருக்குது. தென்கிழக்கு பகுதியில் பெரிய குளம் இருக்குது. அது வந்து மாடு கீடு கழுவுவாங்க, பாத்திரம் கழுவுவாங்க. நாங்கள் திறந்த வழியில் போய் 4 மணிக்குள்ள வேலையை முடிச்சுட்டு அந்த குளத்தை போய் அலம்பிட்டு குடிக்க தண்ணி கிடையாது, எங்கே நாடாச்சத்துக்கு தண்ணி கிடையாது. நேராக டிஃபன் சாப்பிட்டு நேராக போன சன்னதி தெருவில் ஒரு வீடு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து வந்து கோவில் மெயின் கோவில் நல்லா இருக்க முடிவு பண்ணிட்டு போனோடனே லோயாங்கன்னு தான் வரைய முடியும். நேராக போனால் பட்டோம்னா பக்கத்து ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் போய் அம்மா நான் அந்த மாடியிலேருந்து இந்த கோயிலை வந்தீங்கன்னா தொப்பியில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணு பயந்துருச்சு. கல்யாணம் மாதிரி 2 நாள் மஞ்சள் தட்டை அப்படியே காயவே அப்படியே ஈரத்தோணுக்கு மஞ்சள் தட்டோடு இருந்து
வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு, போன முன்னாடி கல்யாணம் பண்ணி, நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், தொப்பி வச்சு சந்தேகப்படாதீங்க, உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் மேலே அனுப்பிடுங்க, மேலே போட நீ உள்ளே பூட்டிட்டு நீங்கள் ஒன்று நம்ப மாட்டேங்க, மேலே அனுப்பிட்டு உள்ளே பூட்டிடுச்சு. பூட்டினதுக்கப்புறம் 3 மணி நேரம் திருப்பதி திருவண்ணாமலை கோயிலையும் அந்த மலையை வளைஞ்சு 3 மணி நேரத்தை வளைஞ்சு 1963. இந்த ஜோதிக்கிற மலை மேலே போய் ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா 4 கோபுரம் தெரியும். 4 கோபுரம் தூரத்தில் 22 மைலுக்கு அந்த பக்கத்தில் செஞ்சிக்கோட்டை தெரியும். 22 மைலுக்கு அந்த பக்கம் செஞ்சிக்கோட்டை மங்களா தெரியும். அதையும் வரையணும், முன்னாடி ஒரு ஏரிகளை வரையணும், காடு வரையணும், அப்புறம் 4 கோபுரத்தை வரையணும். காலை 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒரு சாப்பிடலாம் கிடையாது. மாணி முடிச்சுட்டு நைட் தான் போய் சாப்பிட்றேன். காலை 8 மணிக்கு 4 மணி வரைக்கும் சிங்கிள் வரைஞ்சது திருவண்ணாமலை கோவில். இது கதை போயிட்டே இருக்கும். நான் இன்னும் ஒரு சொன்ன கதையை முடிச்சிடுறேன். சென்னை பற்றி தம்பி சொன்னேன். சென்னை படம் போட்டுக்க நீ சௌரியமாக 10 நிமிஷம் அடிச்சிடுவோம். பயங்கர கெட்டிக்கிறவன். நம்ம அப்படிலாம் பண்ண முடியல. இங்கேருந்து சைக்கிள் எடுத்து போய் பாரிஸ் கார்னரில் அந்த நேராக வந்து ஃபர்ஸ்ட் லைன் பீச் போகிற ரோடு ஒரு ட்ரையாங்கிள் புல் இருக்கும். புல் போட்டு ஃபென்ஸ்லாம் போட்டிருப்போம். அது கூட சைக்கிள் தூக்கி வச்சு இந்த சைக்கிள் கேரியரே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி 1960 ஒரு இன்னொரு பில்டிங் பாம்பே மியூச்சுவல் பில்டிங் இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேத்தலிக் சென்டர் சர்ச் இருக்குது. அந்த ரோடு லெஃப்ட் சைடில் வந்து ஹைகோர்ட். 3 மணி நேரம் காலையை ஒரு 7 மணிக்கு வந்து 3:30 மணி ஒரு 10 வரைக்கும் வந்த பாரிஸ் கார்னர். இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுட போயிட்டே இருக்கும். அது ஓவிய கல்வி படித்து முடிஞ்சோன்னே சொல்லிட்டானுங்க, நம்ம தம்பி இருக்காங்க டாக்ஸி மருந்து மாதிரி, டேய் எங்கள் ஜென்ரேஷன் வந்துடுச்சுடா, நீ ஏன்டா பழைய காலத்து ஆள் 15ஆம் நூற்றாண்டு தான் உயிரோடு சாவடிக்கிறேன்னு சுத்தரை பண்ணி ஓவியத்தை வச்சு பிழைக்க முடியாமல் முடிவு பண்ணால் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். நடிக்கிறதுக்கு போய் ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு. 7 வருஷம் ஆகி போச்சு. சுந்தரராஜன் கூட நாடகம் போடுறதுக்கு பாம்பே போனேன். பாம்பே போகும்போது ஆடின காலும் பாடின மாதிரி சும்மா இருக்காது இல்லையா, காலையில் கூட சும்மா இருக்குமேனு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து ஒரு லோக்கல் பயிர் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஊர் கொஞ்சம் அடையாளம் காட்டா படம் வரைய சொல்லி சொன்னேன். நேராக போனேன். முதல்ல ஒரு நாள் ஒபராய் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டவர் இருக்குது. இந்த மாடி 13வது மாடியில் உட்காந்து 3 மணி நேரம் பென்சில் ஸ்கெட்ச் 3 மணி நேரம் பென்சில் ஸ்கெட்ச் போடுறது 1972. அடுத்த நாள் கேட்வே ஆஃப் இந்தியா போடலாம் அப்படின்னாங்க. கேட்வே ஆஃப் இந்தியா போனேன். அப்போ வந்து நேராக போனேன். ரேடியோ கிளப் இன்னும் இருக்குது. 1 கிலோமீட்டர் போனால் ஒரு டேர்ன் ஆகுது. அந்த மாதிரி ரேடியோ கிளப் மாடியில் உட்காந்து அடுத்து ஒரு ஆங்கிள் பிடிச்சி ஸ்கெட்செல்லாம் போட்டேன். ஸ்கெட்சை போட்டு முடிஞ்சோடனே அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் வந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட்னாங்க. ஐயா ஐயா என்ன இது டிஃபென்ஸ் ஏரியா, அவனுக்கு யார் பர்மிட் பண்ணது சார்? நீ ஸ்கெட்ச் போட்டு கூட போய் எலிமெண்ட் கொடுக்கலாம்ல, இந்த டிராயிங் பார்த்து அவன் கொண்டு போடுவான்ல அப்படின்னா, ஐயோ என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் திருவள்ளுவரில் காப்பாற்றினது. பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குவேன், உயிராபத்து வந்தால் பொய் சொல்றான்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ நீட்டு ஒரு பொய் சொன்னேன். நான் ஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் போட்டுங்க, நான் பிரின்சிபால் சொன்னார் இப்போ வெளியே அவ்வளோ போய் படம் வாங்கிட்டு. நேற்று நான் போய் எக்ஸ்பிரஸ் அவர் மேலே உட்காந்து இந்த படத்தில் வரைஞ்சிட்டு வந்தேன். எக்ஸ்பர்ட் உட்காந்துட்டு போலீஸ் கிட்ட இந்த படத்தை நான் நேற்று வரைஞ்சிட்டு வந்தேன், இன்னைக்கு இந்த லொக்கேஷன் எல்லாம் வரைய வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு போய் தான் இன்னும் தள்ளிடுவாங்க. அவன் பார்த்தான் 3 மணி நேரம் இந்த பையன் வரைஞ்சிருக்கான். இந்த படம் பாட்டு குடி கேர் ஃபார் கப் ஆஃப் காஃபி அப்படின்னா, அப்பா ஆளா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரைஞ்சத இப்போ ஒரு 50 வருஷமா நான் வந்து என் குழந்தைகளை விட இந்த பெயிண்டிங் மொத்தம் காப்பாற்றிட்டு இருக்கேன். ஒரிஜினல் கூட எனக்கு 75வது பிறந்த நாளில் என் பசங்க வந்து இதை எங்கள் அப்பா இந்த பாராட்டோட நான் எங்கேயுமே போக மாட்டேன். அதனால் என்ன பண்ணால் இது பூரா வந்து புக்காக போட சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 lakhs செலவு பண்ணி புக்காக போட்டாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு போஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு புக்காக